உலகெங்கும் இருக்கும் சிவன் ஜோதிடம் நேர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம எல்லாரும் இந்த பதிவுல சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எப்போதும் போல உங்களுக்கு இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரத்தை தான் நம்ம இப்ப பேச போறோம். இப்போ நம்ம ராகு கேது பெயர்ச்சியை பத்தி இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கடந்த பதிவுல மே மாத பலன்கள்ல பதிவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரியான பண வசியத்தை இருக்கக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் உங்களுக்கு குலுக்கல் முறையில இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பதிவுக்கு நீங்க எல்லாரும் கொடுத்த ஒரு பேர் ஆதரவுக்கு நன்றி. உங்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேல, அதாவது இந்த மாத கடைசி வாரத்துல உங்களுக்கு அது குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டு யாராவது ஒரு நபருக்கு உங்களுக்கு அந்த பிரேஸ்லெட் வந்து சேரும். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிரேஸ்லெட்ன்றது உங்களுக்கு கிடைக்க போகுது, அந்த சர்ப்ரைஸ் கிஃப்டா கிடைக்க போகுது. அதனால உங்களுடைய பேரு, உங்களுடைய நேரம், உங்களுடைய நட்சத்திரம், பிறந்த நேரம், பிறந்த நட்சத்திரம், ராசி இது எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை குலுக்கல் முறையில தேர்ந்தெடுக்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு, அந்த பணத்தினால கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அதுல ஒரு நிறைய மாற்றங்கள் வரும். இப்போ இந்த பதிவை நீங்க பார்த்துட்டு இருக்கிறவங்க, ராகு கேது பயிற்சி பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு 2 பேருக்கு, போன தடவை பதிவு பார்க்கும்போது ஒருத்தருக்கு தான் நம்ம அந்த கிஃப்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ உங்களுக்கு 2 பேருக்கு அந்த கிஃப்ட் வரப்போகுது. அதனால எல்லாருமே இந்த பதிவை தொடர்ந்து பாருங்க, கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் 5ஆம் இடத்துல பயிற்சியாகி வர்றார். கேது பகவான் உங்களுக்கு 11ஆம் இடத்துல பயிற்சியாகி போறார். எப்போதுமே ரொம்ப வாழ்க்கையில பாரத்தை சுமந்து, அதாவது குடும்பத்தினுடைய பாரம், வாழ்க்கையினுடைய பாரம் இன்னும் முடியவே இல்லை உங்களுக்கு. இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு எப்பதான் நம்ம இந்த சுமைகளை இறக்கி வைப்போம்னு தெரியலையே, அந்த அளவுக்கு பாரத்தை சுமந்து செல்பவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள். அதே சமயத்துல அந்த பாரத்தை எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீங்க கடிந்து பேசுவீங்களா, உங்களுடைய குடும்பத்துல இருக்கவங்க கிட்ட கடிந்து பேசுவீங்களா அப்படின்லாம் கிடையாது. ரொம்ப நேர்மையா, ரொம்ப எளிமையா, ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பேச்சுக்கள் இந்த துலாம் ராசி என்பர்களிடம் இருக்கும். இவங்க கிட்ட பேச பேச பாத்தீங்கன்னா கல்லும் கரையும்ன்ற மாதிரி தான் அந்த ஒரு மெழுகா பேசுவாங்க. இவர்கள் கிட்ட பேசுனா அப்படியே நம்ம உருகி போயிடுவோம். அந்த அளவிற்கு ரொம்ப உருகி மனதை உருக்குபவர்கள் நம்ம துலாம் ராசி என்பர்கள் தான். இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு 11ஆம் இடத்துல கேது பகவான் வராரு. கொஞ்சம் இது ஒரு தொழில்ல கொஞ்சம் மேன்மைகள் குறைவதற்குண்டான ஒரு நேரம், தொழில்ல கடன்கள் வாங்குவதற்குண்டான ஒரு நேரம், அந்த லாபத்தினுடைய அளவை அதிகரிப்பதற்காக சில தொழில் சம்பந்தமான முயற்சிகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தொழில்ல ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஆனால் கடன் வாங்கி பண்ணாதீங்க. கடன் வாங்கி பண்ணுனீங்கன்னா அதுல நிறைய ஒரு இறக்கங்கள் அடைவதற்குண்டான ஒரு நேரம். அப்படியே ஓரளவுக்கு உயர்ந்துகிட்டே வர தொழில் நீங்க இப்ப கடன் வாங்கினீங்கன்னா அப்படியே படிப்படியா குறைஞ்சுக்கிட்டே வந்துடும். உங்களுடைய தொழிலினுடைய அளவு படிப்படியாக அந்த கடனால குறையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இப்ப இந்த 1.5 வருடத்துல வாங்கக்கூடிய அந்த கடனின் அளவு பாத்தீங்கன்னா உங்களால அடுத்த ஒரு 5 வருஷத்திற்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு கால நேரமா ஆயிடும். அதனால மேக்சிமம் கடனை அவாய்ட் பண்ணுங்க. தொழில் ரீதியாக எந்த ஒரு கடனும் வாங்காதீங்க. மேக்சிமம் தொழில வெளியிடத்துல, அதாவது அவுட் சோர்ஸ் பண்றதுக்கு பாருங்க. எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு டிமாண்ட் இருக்குன்னு பார்த்து அந்த இடத்துல உங்களுடைய உழைப்பை போடுங்க. வெளியிடத்துல தங்கி அந்த தொழிலுக்காக சில விஷயங்களை செய்யும் போது, முயற்சிகளை பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தொழில்ல நிறைய ஒரு விஷயங்கள், நன்மைகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகள்னால 5ஆம் இடத்துல ராகு பகவான், குழந்தைகள்னால இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள், இப்ப வயதுக்கு உயர்ந்த ஒரு பையனே இருக்கிறான், ஒரு பொண்ணே இருக்கிறா, 20-25 வயது இருக்கிறாங்க அப்படின்னா உங்க பேச்ச கேட்க மாட்டாங்க. ஏற்கனவே கேட்க மாட்டாங்க மேடம், இப்பவும் தான் கேட்க போறாங்களா அப்படின்ற மாதிரியா இருக்கும். ஆனாலும் பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை கொஞ்சம் ஒருபடி முன்னேறி
கொஞ்சம் அதிகாரத்தனமாக உங்களுடைய குழந்தைகள் பேசுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். நான் செய்யறதுதான் கரெக்ட், நீ உனக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாது அப்படி அந்த குழந்தைகள் மூலமாக அவமானப்படக்கூடிய ஒரு டைமாக தான் இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு இருக்கும். குழந்தைகள் இடத்துல போய் நீங்க இருந்தீங்க, ஒரு திருமணம் ஆயிடுச்சு, அந்த திருமணம் செஞ்சு வச்சுட்டு நீங்க அங்க போய் அவங்களுக்கு ஹெல்ப்புக்காக இருந்தீங்கன்னா அங்க போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த துலாம் ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்துல வேலை இழப்புகள் அதிகமாக இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு திமிர்த்தனமா அந்த வேலையை விடுறது இது நாள் வரைக்கும் நல்லாதான் இருக்கும். இனிமேலும் உங்களுக்கு அந்த வேலையில எந்த தொந்தரவுகளுமே இருக்காது. ஆனாலும் ஒரு திமிர் எடுத்து போய் அந்த வேலையை விடுறதுலாம் இந்த ராகு பகவான் என்ன செய்றீங்க என்ன பண்றீங்க அப்படின்றது உங்களை அறியாமல் சிலர் செய்யக்கூடிய ஒரு தவறுகள் தான் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் செய்யக்கூடிய ஒரு வேலைகளாக இருக்கும். அதே சமயத்துல காதல் எல்லாம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பிரேக் ஆயிடும். கண்டிப்பா இந்த ஒரு வருஷம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வாக்குவாதத்திலயோ இல்ல ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் மூலமாக சில அந்த காதல் எல்லாம் தோல்வி அடையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு. புதுசா திருமணமான தம்பதிகளுக்கு இந்த பிரச்சனைகள் கிடையாது. எல்லாருமே காதல் தோல்விகள்னு சொன்ன உடனே அந்த புதுமண தம்பதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்போ எங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது பிரச்சனைகள் வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அதுக்கும் இதுக்கும் வேற. காதல்ன்றது வேற, திருமணமான தம்பதிகள்ன்றது வேற. அதனால துலாம் ராசி அன்பர்கள் திருமணமானவர்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. திருமணம் ஆகாமல் நாங்க இன்னும் காதல் பண்ணிட்டு இருக்கிறோம், நாங்க 5 வருஷம் ஆச்சு, இப்போ போய் நாங்க திருமணம் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு மாசத்துக்கு முன்னாடியோ அங்க பிரேக் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால முழு சதவீதம் 100% ஒப்புதல் வாங்காமல் இந்த காதல் திருமணங்கள் பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா அங்க அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்க போறது நீங்க ஒருவர் மட்டுமே தான் தவிர வேற எல்லாருமே ரொம்ப சகஜ நிலைக்கு போயிடுவாங்க. அந்த நிலையில இருந்து அவங்க அடுத்தடுத்து வேலையை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா உங்களுக்கு அந்த வலியும் வேதனையும் கிட்டத்தட்ட ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு நிறைய ஒரு முன்னேற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா குடும்ப ரீதியான உறவுகள்ல நிறைய ஒரு மாற்றங்கள், சுயமாக தொழில் தொடங்குவதற்குண்டான ஒரு நேரங்கள், வருமானத்தை நீங்களே பெருக்கிறதுக்குண்டான ஒரு நேரங்களாக இருக்க போது இந்த துலாம் ராசி பெண்களுக்கு. துலாம் ராசி பெண்கள் தன்னுடைய வாழ்க்கையில அடையாத எட்டாத முயற்சிகளையும் முயற்சி செய்து எட்டக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வலிமை ஜாஸ்தியா இருக்கும். அதாவது கொஞ்சம் ஒரு ஆணவத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி பெண்களுக்கு இருக்க போது. குடும்பத்துல இருக்கிறீங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே ஏதாவது ஒரு சுயமாக ஒரு தொழில் செய்யக்கூடிய ஒரு நேரம், இல்லாட்டி பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு அரவணைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரம். யாராவது ஒருத்தர் பேசாம இருக்கிறாங்க, ஏதோ ஒரு மனக்கசப்புகள் இருக்கு அப்படின்னா அவங்கள சமாதானப்படுத்தி மீண்டும் அந்த உறவை புதுப்பிக்கக்கூடிய ஒரு வேலையெல்லாம் இந்த ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கக்கூடியவர்கள் செய்வாங்க. உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்காக நிறைய ஒரு சேவை, அதாவது ஒரு நல்ல ஒரு உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உடன் பிறந்தவர்களுக்காக நான் நிறைய செஞ்சுட்டேன், இடையில அவங்கள நான் பொருட்டா எடுத்து எந்த உதவிகளும் செய்ய முடியல, இப்போ அவங்களுக்காக நீங்க சுயமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளிநாட்டுல வெளியூர்ல வேலை செய்யறவங்களுக்கு அதிகப்படியான வருமான உயர்வுகள், வருமானங்கள், அடுத்து இன்கிரிமெண்ட், அடுத்து நல்ல ஒரு பதவி உயர்வுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி திருக்கணிதப்படி கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நான் டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது இல்ல, சந்தர்ப்ப சூழ்நிலை டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டுக்கு இன்னும் எனக்கு கால நேரங்கள் வரவில்லை. டைரக்ட் அப்பாயின்மெண்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்களுக்கு இதன் மூலமாக தெரிவிப்பேன். இப்போ போன் ஆன்லைன் கன்சல்டேஷன் மட்டும்தான் வச்சிட்டு இருக்கிறேன். டைரக்ட் அப்பாயின்மெண்ட் கேட்கறவங்க வீடியோ கால் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. அதன் மூலமாக உங்களுடைய பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.